வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். பிப்ரவரியில் வரும் வசந்த பஞ்சமி யோகம் இந்த 5 ராசியினர்களுக்கு அதிர்ஷ்டம், செல்வம், வெற்றி பெருகும். வசந்த பஞ்சமி 2025 அன்று 5 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன், புதன், சனி, வியாழன், சூரியன் கிரகங்களின் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இதனால் 5 ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பெருகும். வசந்த பஞ்சமி நாளானது கல்வியின் தெய்வமாக சரஸ்வதி வணங்கி வழிபடும் நாளாகும். பிப்ரவரி 2 அன்று வசந்த பஞ்சமி நாள் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் நிதியின் கடவுளான சனி பகவான் அவருடைய இயக்கத்தை மாற்றுகிறார். இதனால் அனைத்து கிரகங்களின் மீதும் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விளைவுகள் உருவாகின்றன. ஜோதிடர்களின் கூற்றுப்படி இந்த வசந்த பஞ்சமி நாளில் 5 ராசிக்காரர்களின் வாழ்வில் பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படும். வலுவான யோகம் உள்ளது. சுக்கிரன், புதன், சனி, வியாழன், சூரியன் ஆகிய 5 கிரகங்களும் 5 ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறார். இவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும். தொழில், பொருளாதார நிலை, உறவுகளின் மற்றும் மன அமைதி ஆகியவற்றில் சாதகமான மாற்றங்கள் காணப்படும். வேத ஜோதிட கணிப்புகளின்படி 28 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 7:12 மணிக்கு வெள்ளி மீனத்தில் நுழையும். அதே நேரத்தில் வியாழன் ஜனவரி 30 2025 அன்று 10:09 மணிக்கு கும்பத்தில் நுழைகிறார். பின்னர் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:26 மணிக்கு சூரியனும் வியாழனும் 120 டிகிரியில் நவபஞ்ச யோகத்தை உருவாகின்றன. பின்னால் வசந்த பஞ்சமிக்கு ஒரு நாள் முன்பாக, அதாவது பிப்ரவரி 1 2025 சனிக்கிழமை காலை 8:37 மணிக்கு சுக்கிரனும் சனியும் உத்தரபத்ர பாதத்தில் நுழைந்து தன்னுடைய போக்கை மாற்றுகிறார். சுக்கிரன், புதன், சனி, வியாழன், சூரியன் ஆகிய இந்த 5 கிரகங்களின் ஆசியால் 5 ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கும். அவர்களின் எல்லா துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள். எங்கு கை வைத்தாலும் செழுமையாகவும் செல்வம் பெருகும். ஜோதிடத்தின் கூற்றுப்படி இந்த 5 ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தை மாற்றும் யோகத்தை வலுவாக்க கொண்டுள்ளன. அவர்களின் எல்லா துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள் மற்றும் மிகுந்த செல்வத்தையும் பெறுவார்கள். அவர்கள் மிகவும் செழிப்புடன் இருப்பார்கள். இந்த ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக மேசம். மேச ராசியில் பிறந்தவர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு வரும் காலம் பொருளாதார வளம் மற்றும் செழிப்பு பெருகும் காலமாக இருக்கும். சுக்கிரன் அருளால் புதிய செல்வ வளம் உருவாகும். பொருளாதார நிலை வலுப்பெறும். புதனின் செல்வாக்கின் கீழ் புத்திசாலித்தனம் மற்றும் பகுத்தறியும் திறன் அதிகரிக்கும். இது தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகளை திறக்கும். சனி பொருளாதார நிலைமைத்தன்மைக்கு வழங்குவார். கடின உழைப்புக்கு சரியான பலன்கள் கிடைக்கும். சூரியன் செல்வாக்கு தலைமை தத்துவ திறன்களை மேம்படுத்துவதோடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். வியாழன் கிரகத்தால் குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் தொழில் வெற்றி, செல்வ வளர்ச்சியும் புதிய திட்டங்களின் லாபகரமான பலன்களை தரும். அடுத்ததாக சிம்மம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சமூக வாழ்வில் ஈர்ப்பு மற்றும் புதிய நட்புகள் உருவாகும் காலமாக இருக்கும். சுக்கிரன் மற்றவர்களை பாதிக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு உதவுவார். அதே நேரத்தில் புதன் தகவல் தொடர்பு திறன் மற்றும் கல்வியில் வெற்றியை மேம்படுத்துவார். சிம்ம ராசியினர் நீண்ட காலமான முயற்சிகளை சனி வெற்றியடை செய்வார். சூரியன் தாக்கத்தால் தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குரு கிரகத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். புதிய வளங்கள் உருவாகும். இந்த காலம் பதவி உயர்வையும் கௌரவத்தையும் உறவில் இனிமையையும் தரும். அடுத்ததாக துலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் காதல், உறவுகளில் ஆழத்தை கொண்டு வரும்.
சுக்கிரன் அருள் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். இது வாழ்க்கை முறை மேம்படுத்தும். புதன் வியாபாரத்திலும் கூட்டமைப்பிலும் லாபம் தருவார். கடமைகளை வெற்றிகரமாக செய்யும் திறன் சனி தருவார். சூரியன் தாக்கம் உங்களுக்கு புதிய வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகளை தரும். குரு கிரகம் ஆன்மீக அறிவு மற்றும் பயணத்தின் யோகத்தை உருவாக்கும். திருமணம் மற்றும் உறவுகளிடையே நிலைத்தன்மையும் வாழ்க்கை முறையையும் மாற்றும். வாழ்க்கை முறையிலும் மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்வியில் வெற்றியை குறிக்கின்றது. புதன் செல்வாக்கின் கீழ் தனுசு ராசியினர் கனவுகள் நிறைவேறும். புதன் நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தை, முதலீட்டில் லாபத்தையும் தருவார். சனி கடின உழைப்புக்கு வெகுமதி அளிப்பதோடு பழைய முடிக்கப்படாத திட்டங்களை முடிக்க உதவுவார். சூரியன் தாக்கத்தால் நிர்வாகத்துறையில் வெற்றி உண்டாகும். வியாழன் கிரகத்தால் மன அமைதி, ஆன்மீக லாபம் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீண்ட கால திட்டங்களில் வெற்றி, சமூக அந்தஸ்தும் உயரும். அடுத்ததாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் காதல் மற்றும் கலைகளில் சாதனைகளை ஏற்படுத்தும். புதன் மீன ராசியினர் படைப்பாற்றலை மேம்படுத்தி உறவுகளில் இனிமையை ஏற்படுத்துவார். புதன் மன தெளிவையும் புதிய திட்டங்களில் வெற்றியையும் தருவார். சனி வேலை வியாபாரத்தில் நிலைத்தன்மையை தருவார். சூரியன் செல்வாக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உறவுகளில் வலுப்படுத்தும். வியாழன் கிரகம் செல்வம், மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் யோகத்தை உருவாக்கும். இந்த நேரம் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மையான மாற்றங்களை கொண்டு வரும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.